தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் 100 மாவட்ட செயலாளர்கள் வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர். மாவட்ட செயலாளர்கள், அணி தலைவர்கள் இன்று இறுதி செய்யப்பட உள்ளனர். தற்போது நியமனம் செய்யப்படும் நபர்கள் மாவட்டங்களில் கட்சியின் உட்கட்டமைப்பு நிர்வாகிகளை எப்படி நியமனம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் பேசப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலுக்கு நல்லவர்கள் நிரந்தரமாக வர வேண்டும் என்று பாட்காஸ்ட் நேர்காணலில் பிரதமர் மோடி தெரிவித்தார். செரோதா குழுமத்தின் இணை நிறுவனர் நிக்கில் காமத் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளித்துள்ளார். அரசியல்வாதியாக விரும்பும் இளைஞர்களுக்கு சிறப்பு திறமைகள் இருக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு அரசியலுக்கு நல்லவர்கள் நிரந்தரமாக வர வேண்டும் எனவும் ஆசைக்காக அல்லாமல் தொலைநோக்கு திட்டத்துடன் வர வேண்டும் என்றும் அவர் பதிலளித்துள்ளார். உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போர் நடைபெற்று வரும் நிலையில் அது குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டுமா என்ற கேள்விக்கு எலுமிச்சை பழம் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எலுமிச்சை விவசாயம் பண்ணியே. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. போர் என்ற இடர்பாடு தொடங்கியதும் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை என்றும் மாறாக அமைதியின் பக்கம் நிற்கிறது என்பதை தொடக்க முதலே கூறி வருகிறது என்றும் அவர் பதிலளித்தார். போலி வாக்காளர்கள் தொடர்பான ஆம் ஆத்மியின் புகார் குறித்து விசாரிக்குமாறு டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கெஜ்ரிவால் போட்டியிடும் புதுடெல்லி தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் நீக்கப்பட்டதோடு பாஜகவிற்கு ஆதரவான வாக்குகள் சேர்க்கப்பட்டிருப்பதாக ஆம் ஆத்மி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு டெல்லி தேர்தல் அதிகாரிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.